Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலம். இன்றைக்கு நம்ம 14 கிலோமீட்டர் தொலைவு கிரிவலம் நடைபெற்று இப்போ நம்ம முடிவர கடைசி லிங்கம் நாம தரிசனம் செய்ய போகிற லிங்கம் பார்த்தோன்னா ஈசான்ய லிங்கம். முதல்ல நம்ம தரிசனம் செய்த லிங்கம் இந்திரலிங்கம், இரண்டாவதா அக்னி லிங்கம், மூன்றாவதா யமலிங்கம், நான்காவதா நிருத்திலிங்கம், ஐந்தாவதா வருணலிங்கம், ஆறாவதா வாயுலிங்கம், ஏழாவதாக குபேரலிங்கம், எட்டாவதா நாம் தரிசனம் செய்கிற லிங்கம் ஈசான்ய லிங்கம். இந்த 8 லிங்கங்களுக்கும் நிறைய வரலாறுகள் இருக்குது. அது முக்கியமானது என்னென்னா 8 அஷ்டதிக்கு பாலகர்களும் ஒரு சமயம் சாபத்திற்குள்ளாகி அந்த சாபங்கள் தீர்த்த இடம் இந்த திருவண்ணாமலை அப்படின்ற ஒரு சிறப்பு பெயர் திருவண்ணாமலைக்கு. இந்த 8 லிங்கங்களும் இந்த 8 லிங்கங்களும் சாபம் தீர்க்கப்பட்ட 8 இடங்களில் லிங்கங்களாக அமைந்து அருள்பாலிக்கிறாங்க அப்படின்றது ஒரு தனி சிறப்பு அப்படின்றது தான். மேலும் இந்த திருவண்ணாமலையில் நாம் நிறைய நிகழ்ச்சிகளை நாம் உணர முடிகிறது. என்னன்னா இறைவன் நெருப்பு பிழம்பாக காட்சி கொடுத்த தலம் இந்த திருத்தலம். நெருப்பு பிழம்பாக காட்சி கொடுத்த தலம் தான் இந்த திருத்தலம். பிரம்மாவும் விஷ்ணுவும் இறைவனுடைய சிவபெருமானுடைய அடியையும் முடியையும் தேடி போகிறாங்க. அப்படி தேடி போகும்பொழுது பெருமாளாலையும் கண்டுபிடிக்க முடியல, பிரம்மனாலையும் கண்டுபிடிக்க முடியல. அதே மாதிரி வராக அவதாரம் எடுத்து விஷ்ணு பகவானும் தேட போகிறாரு. அவருக்கும் அவருடைய பாதங்களை கண்டுபிடிக்க முடியல. அன்னப்பறவையாகி போகிறாரு பிரம்மதேவர், அவராலையும் கண்டுபிடிக்க முடியல. அப்படி கண்டுபிடிக்க முடியாத ஒரு ஆணவம் அழிந்த தலம், நான் தான், எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாத ஒரு ஆணவம் அழிந்த திருத்தலம்னா இந்த திருத்தலம் தான். அதே மாதிரி தேவி பார்வதி அம்மையார் அவருடைய சாபம் இந்த இடத்துல தான் அவருக்கு நீக்கப்பட்ட இறைவன் அர்த்தநாரீஸ்வரராக அவருடைய இடபாகத்தை அம்மைக்கு அளித்தார் அப்படின்ற ஒரு புராண வரலாறும் இந்த திருமலைக்கு உண்டு, திருவண்ணாமலைக்கு. இதை மாதிரி பல சிறப்புகள் நிறைந்த இந்த திருவண்ணாமலையில் இறுதியாக நம்ம 8வது லிங்கமாக தரிசனம் செய்யக்கூடிய லிங்கம் ஈசான்ய லிங்கம். ஈசான்ய லிங்கத்தோட பெருமை என்னன்னா இறைவன் ஒருவன் அப்படின்ற ஒரு உண்மையெல்லாம் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். ஓம் நமசிவாயம் வாழ்க, நாதன் தாழ் வாழ்கம், இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கம், கோகோழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்கம், ஆகமம் ஆகி நின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்கம், ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்கம். இப்போ நம்ம தரிசனம் செய்கிற லிங்கம் ஈசான்ய லிங்கம் 8வதா அமைந்திருக்கிற இந்த லிங்கம் தான். இதோட நம்மளுடைய கிரிவல பாதை நிறைவடைகிறது. எல்லாம் வல்ல பரம்பொருள் விநாயக பெருமானுக்கு நம்ம நன்றியை செலுத்திவிட்டோம். எல்லா தெய்வங்களுக்கும் நன்றியை நம்ம செலுத்துகிறோம். ஏன்னா இந்த கிரிவலம்ன்றது சாதாரணமாக எல்லாராலையும் வரக்கூடிய எளிதான விஷயம் என்பது கிடையாது. இறைவனுடைய ஆசியும் அருளும் இருந்தால் மட்டும்தான் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் என்பது நம்மளால் வர முடியும். மேலும் இந்த மலை வந்து ஒரு காந்த மலை அப்படின்றாங்க. ஏன்னா காந்த மலை சொல்லும் பொழுதும் ஒரு தடவை நம்ம வந்தோம்னா மறுபடியும் நம்மளை வர அழைக்க தூண்டும் ஒரு அற்புதமான மலை தான் இந்த திருவண்ணாமலை அப்படின்றது. திருவண்ணாமலையை நம்ம முதல்ல நடக்க ஆரம்பிக்கும் பொழுது பார்க்க ஆரம்பிக்கும் போது ஒரு மலையாக தெரியும். அதாவது இறைவன் ஒருவன் அப்படின்றது நம்ம அந்த தத்துவத்தின்படி ஒரு மலையாக தோன்றும். ஆனால் மலையை நம்ம சுற்ற ஆரம்பிக்கும் பொழுது 2 மலையாக தெரியும். அதாவது அர்த்தநாரீஸ்வரராக தெரியும். மலையோட பின்பக்கம் இருந்து நம்ம பார்க்கும் பொழுது அந்த மலையானது நமக்கு 3 மலையாக தெரியும். பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படின்ற மும்மூர்த்திகளுடைய அவதாரமாக தெரியும். அதனால் இவ்வளோ சிறப்புகள் நிறைந்த இந்த திருவண்ணாமலையில் பல மூலிகைகள், சிறப்புகள், ஜீவ சமாதிகள், மேலும் சித்தர்களுடைய சமாதிகள் எல்லாமே அமைக்கப்பட்டிருப்பது. மேலும் கண்ணுக்கு தெரியாத ஒரு சூட்சும ரூபத்தில் இந்த இடத்துல தேவர்களும் நம்மளோட சேர்ந்து கிரிவலம் வர்றதா இன்று வரைக்கும் உணரப்படுகிற ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஐயா வணக்கம், ஏதாவது கோயில் பற்றி பேசுகிறீங்களா? Yes sir. Yeah sir, can you share a few words about this Tiruvannamalai? Sir, Telugu itself, it's okay. Tell me sir. Sir, this is the second time I am coming for okay. Giri Pradakshina. Okay. The development is very nice. Okay. Organization is very nice. Super. Devotional ga it is very fast development. Okay, fine sir. Totally members are coming very heavy crowd. So, not only during the Girivalam times, at all the times people are coming and going Girivalam. Yes, day by day it's increasing only. It's a fast development. Okay. Sir is telling every day the crowd is going to increase only, not decreasing. So that itself you can understand how. Yes. Sir, solunga sir. Yeah, tell me. యాత్రికులు పెరిగారు, యాత్రికుల సౌకర్యార్థం కూడా రోడ్డు వెంట చాలా బాగానే ఉన్నది. ప్రజలందరూ చాలా సంతోషపడుతున్నారు. ரொம்ப சந்தோஷம். ఓం నమః శివాయ. Thank you so much. Thank you sir.